நம்ம சென்னை டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வீக்கெண்ட்ஸில் தான் போயிருப்போம். இல்லைனா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ட்ரெஸ் எடுக்க போயிருப்போம். ஆனால் ஒரு வீக் டேல எல்லாரும் ஆஃபீஸ்க்கு பிஸியாக போயிட்டு இருந்த டைமில் டி நகர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. டி நகரில் இத்தனை கடைகள் இருக்குது அப்படின்றது. எப்பவுமே ரஷ்ஷாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து மக்கள் கூட்டத்தை தான் பார்க்க முடியுமே தவிர அந்த கடைகளை சரியாகவே பார்க்க முடியாது. அங்கே நிறைய கடைகள் இருந்ததுங்க. பழக்கடை, ஜூஸ் கடை, ஐஸ்கிரீம் கடை, எக்கச்சக்கமாக. அதில் ஒரு கடை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பர் கடை. இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஒரே ஒரு ஆள் தான் மேனேஜ் பண்ணுறது. கிட்டத்தட்ட 4-5 லோட் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் இருந்தது, க்ராக்ஸு, ஷூஸு அந்த மாதிரி. அவரே தான் எல்லாத்தையுமே பிரித்து காட்டுறாரு. அவரே தான் அந்த கஸ்டமர்ஸ் மேனேஜ் பண்ணிக்கிறாரு, காசு வாங்கி போடுறாரு. சீரியஸ்லி அமேசிங்காக இருந்தது. ஒரே ஒரு ஆள் எப்படி எல்லாத்தையுமே பண்ண முடியும். அப்புறம் பார்த்தா அங்கே இருக்கிற முக்கால்வாசி கடைகள் அப்படி தான். ஒரே ஒரு ஆள் அத்தனை விஷயங்களை பண்ணுறாங்க. சீரியஸாக இதை பார்க்கும்போது அங்காடி தெரு படம் தான் ஞாபகம் வந்தது. அதில் அந்த தாத்தா சொல்லுவார் பார்த்தீங்களா, விற்க தெரிஞ்சவன் தான்டா வாழ தெரிஞ்சவன் அப்படின்னு. நிறைய நேரங்களில் நானே பார்த்தீங்கன்னா யோசிப்பேன், என்னடா நம்ம லைஃப் இந்த மாதிரி இருக்கே, நமக்கு இது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இது கடவுள் நமக்கு கொடுக்கலையே அப்படின்லாம். ஆனால் அந்த மாதிரி நான் நினச்சேனேன்னு சொல்லி நானே ரொம்ப அசிங்கப்படுறேன். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோம். அதை வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காகவே யாருமே நினைக்கிறது இல்லை. நமக்கு வந்து ஒரு கூரை இருக்குது, நமக்கு போட்டுக்க நல்ல துணி இருக்குது, நமக்கு நல்ல சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே அதை வந்து பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறது இல்லை. அதை வந்து அப்படியே விட்டுறான், பரவாயில்ல இதானே அப்படின்னு. ஆனால் அது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் அந்த ஒரு நாள் சாப்பாடுக்காக காலையிலேருந்து நைட் வரைக்கும் உழைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்றது நம்ம தெருக்கடைகளில், நம்ம பிளாட்ஃபார்ம்லலாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு கிடைச்ச லைஃப்பை கிஃப்டடாக நினச்சி ஒரு நிமிஷமும் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழுங்க. எதை நினச்சும் குறைப்பட்டுக்காதீங்க. ஏன்னா கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.